தென்னை, சாமை, குதிரைவாலி போன்ற சிறுதானியங்களை பற்றியும் கருப்பு கவுனி அரிசி பற்றின நாய்ஸ் லெவலும் அடிக்கடி நிறைய பேசப்பட்டு நம்ம பார்த்துருப்போம். இந்த சத்தங்களில் ஒரு முக்கியமான தானியத்தோட நாய்ஸ் லெவல் மிகவும் குறைஞ்சு போச்சு. அதை பற்றி யாரும் பேசுகிறதே இல்லை. ஆனால் இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு இந்த தானியங்களெல்லாம் விட சூப்பர் தானியம் இது. எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. அதில் வரிசை அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் சொல்கிறேன். இருக்கிறதுலையே லோவஸ்ட் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அண்ட் கிளைசிமிக் லோட், அதாவது சுகர் எறும் தன்மை இருக்கிறதுலே ரொம்ப கம்மி. மற்ற சிறுதானியங்கள் கூட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து 40லேருந்து 50க்கு மேலே இருக்கும். இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வெறும் 25 தான். ஃபைபர் கண்டென்ட்னு பார்த்தோம்னா எல்லா சிறுதானியங்களையும் ஃபைபர் கண்டென்ட் 10லேருந்து 12 தான். இதில் 15க்கு மேலே. புரோட்டீன் கிராம் ஒரு 10 கிராம் இருக்கும் 100 கிராமில். மெக்னீஷியம், கால்சியம், பாஸ்பரஸ்னு போன்ஸுக்கு தேவையான நிறையா மினரல்ஸும் நியூட்ரியன்ஸும் இது இருக்குது. ரொம்ப நல்லதும் கூட. அதே மாதிரி இட்ஸ் அ வெரி வெர்சடைல் கிரைன். எப்படி வேணால் செஞ்சு சாப்பிட்லாம். கஞ்சியாக சாப்பிட்லாம், சாப்பாடாக சாப்பிட்லாம், ரொட்டி மாதிரி சுட்டு சாப்பிட்லாம், இல்லைனா வந்து ஒரு கூழ் மாதிரி கரைச்சி கூட குடிக்கலாம். இந்த மாதிரி பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஈஸியாக கிடைக்கும், சீப்பும் கூட. இப்போ நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை நான் எந்த தானியத்தை பற்றி சொல்கிறேன்னு. இருக்கிறதுலையே அண்டர் ரேட்டடான ஒரு தானியம்னா பார்லி தான். யார் எந்த ஏஜ்காரங்க வேணாலும் சாப்பிட்லாம். சுகருக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக வயசானவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையோ இல்லைன்னா வந்து கஞ்சி மாதிரி குடித்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் நீங்கள் ரெகுலராக பார்லி சேர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி டயபெட்டிஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபோக்கெல்லாம் என்னை ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.